கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவர் உண்மையான தேவனும் நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 71 அதிகாரம் അതിന്റെ 1 വചനം നാം വാസിക്കും പോത്, സംഗീതം 71 അതിന്റെ 1 വചനം, കർത്താവേ உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உன்னை நம்பி இருக்கிறேன். நீர் நம்பிக்கைக்குரிய தேவனாய் இருக்கிறார், நீர் உண்மையான தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே நீர் என்னை பாதுகாத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால நான் உம்மை நம்பிக்கை வைக்கிறேன். நான் எங்கேயும் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நீ செய்யும் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை வெட்கமடையாதபடி வழி நடத்துதா உண்மையான தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் ஆயிருக்கும் போது அநேகம் இடங்களில் வெட்கப்பட்டு போகிறார். கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத அநேகர் வெட்கப்படுகிறார். அநேக இடங்களில் படித்து முன்னாடி போக முடியாத ஒரு ஃபெயிலாய் நாம் அநேக இடங்களில் வெட்கப்படுகிறார். நாம் போகிற வேலை இடங்களில் அநேகர் வெட்கப்படுகிறார். இந்த நாளுகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நம்பிக்கை வைக்கும் போது அவர் நமக்கு வெட்கமடையாதபடி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நீர் ஒருபோதும் என்ன வெட்கமடையாதபடி நீர் வழி நடத்துதா உண்மையான தகப்பனாயிருக்கிறார். இங்க 2 வசனம் வாசிக்கும் போது, உமது நீதிய நிமித்தம் விடுவித்து என்னை காத்தருள். அவர் விடுவித்து காத்தருளுத தேவனாயிருக்கிறார். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும், எல்லா கண்ணுநீரான சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவர் உன்னை விடுவித்து வழி நடத்துதா உண்மையான தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை காத்தருளுத தேவன், பாதுகாக்குத தேவன், கைவிடாமல் உன்னை நேசித்து வழி நடத்துதா நல்ல தகப்பனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் மனிதர்கள் நம்மை விட்டு போகலாம், அநேக நண்பர்கள் நம்மை விட்டு போகலாம். എന്നാൽ നമ്മை விட்டு போகாத, நம்மை தள்ளிவிடாத ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் நீதியான தேவன். அவருடைய நீதியின் நிமித்தம் அவர் நம்மை விடுவித்து காத்தருளுத தேவன். அவர் விடுவிக்குத தேவன். உன்னுடைய பிரச்சனைகளின் நடுவில், குடும்ப பிரச்சனைகளுடைய நடுவில், பாரத்தோட கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற சண்டைகளுடைய பிரச்சனைகளின் நடுவில் உம்மை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்குத தேவன் உண்டு. இன்னைக்கு நீங்க நம்பிக்கை வைக்கும் போது அந்த தேவனுடைய நீதிய நிமித்தம் நீர் விடுவிக்குவார், விடுவிக்கப்படுவார்கள். ஆண்டவர் நம்மை விடுவித்து வழி நடத்துத தேவன். நாம் ஒருபோதும் வெட்கம் அடையதில்லை. மனிதர்கள் முன்னாலே வெட்கப்பட்டு நிற்க கர்த்தர் நமக்கு அவர் ஒருபோதும் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார், அவர் வெட்கமடையாதபடி நம்மை விடுவித்து வழி நடத்துதா நல்ல தகப்பனாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை காத்தருளும் என்று அந்த தாவீது, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். ஆண்டவரே நீர் என்னை விடுவித்து காத்தருளும், பிரச்சனைகளிலிருந்து விடுவியும், பாரங்களிலிருந்து விடுவியும், எல்லா சூழ்நிலைகளின் நடுவில் இருந்து என்னை விடுவித்து பாதுகாத்து வழி நடத்தும். உமது செவியே எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், இங்கே அவருடைய செவியை சாய்த்து, தேவனுடைய செவியை சாய்த்து என்னை ரட்சியும் என்று சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கிற ஒரு தேவன் உண்டு. சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். அவர் செவியை சாய்த்து நம்மை ரட்சிக்குதா நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். பிரச்சனைகளின் நடுவில், பாரங்கள் நடுவில், கண்ணீரான சூழ்நிலைகள் நடுவில் அவர் நம்மை ரட்சித்து விடுவிக்கிற தேவன். இந்த நாளுகளில் தேவனுடைய செவி நமக்காக சாய்த்திருக்கிறார். அது சங்கீதக்காரன் உணர்கிறார்.
ஆமா, எங்களுக்காக ஒரு செவி சாய்த்திருக்கிற நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் எங்களுடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் என்னை வெட்கமடையாதபடி வழி நடத்துத தேவனாயிருக்கிறார். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு என்ன கேட்கிற பிள்ளைகளை, விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து அவர் வழி நடத்துத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக செவியை சாய்த்து நம்மை ரட்சிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் சார்ந்து இருக்கட்டும். அவர் நம்மை வெட்கமடையாதபடி வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உமது பிரசன்னத்தால் நீர் எங்களை நிரப்பும். ஆண்டவரே, கண்ணீரோடு பாரத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது பிரசன்னம் மக்களோடு கூட இருக்கட்டும். வியாதியோடு பலவீனதையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை நீர் அனுப்புதகைக்காக ஸ்தோத்திரம். உமது செவி எங்களுக்காக சாய்த்து எங்களை விடுவிக்கிற நல்ல தகப்பனாய் நீர் கூட இருக்கிறதகைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுகளில் ஆண்டவரே, ஒரு பெரிய விடுதல் உண்டாகட்டும். மக்களுடைய குடும்பங்களில் ஒரு விடுதல் உண்டாகட்டும். எல்லா சாத்தாண்ட கிரியைகள் அழிக்கப்படட்டும். பலவீனதைகள் எரிஞ்சு மாறட்டும். ஆண்டவரே, மக்கள் முன்னாடி நாங்கள் வெட்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கவலையோட கண்ணீரோடு இருக்கிற மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னை வெட்கப்படுத்தாதபடி அவர் நடத்துத நல்ல தகப்பன். விசுவசிக்கட்டும். ஆண்டவர் நம்முடைய வெட்கப்படுத இடங்களிலிருந்து அவர் ஒரு விடுதலை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்துத தேவன். இந்த நாளுகளில் ஒரு ரட்சிப்பை கொடுக்கட்டும், ஒரு விடுதலை கொடுக்கட்டும். ஒரு நல்ல விடுதல் உள்ள மக்களாயிருக்க கிருபை செய்யும். இன்னைக்கு வசனங்கள் கேட்கிற ஓரோ மக்கள் மேலும் உமது பிரசன்னம் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவி இறங்கி வரட்டும். தெய்வீக கிருபையுள்ள மக்களாய் மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தன பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமீன்.